வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் சரவணன். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏஐயோடைய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 9க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தற்போது விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏஐயோடைய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 9க்கான அப்டேட்டு. இதில் நேற்றைய தினமே ஒரு சில மாவட்டங்களில் பிஸ்னஸ் மேக்ஸு, பயோ பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி, காமர்ஸ் எல்லாத்துக்குமே பேப்பர் வேல்யூஷன் கேம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரிமைனிங் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இன்றைக்கி வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ்க்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் மண்டே ஏப்ரல் 20 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலான வேல்யூஷன் தான். ஸோ லிபரலான வேல்யூஷன் பண்ணுறதுனால தான் தற்போது வரைக்கும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. நம்பர் ஆஃப் சென்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வேல்யூஷன் எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கெலாம் போயாச்சு. இன்றைக்கி 8:45க்கு அந்த பேப்பர் கட்டை வந்து கொடுத்துட்டாங்க. காலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 பேப்பர் திருத்தணும், மதியம் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 பேப்பர் திருத்தணும். ஒரு நாளைக்கே மொத்தமாக 24 பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து எந்தெந்த வேல்யூஷன் கேம்பில் இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆச்சோ அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பரபரப்பாக அந்த வேல்யூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு ஊடக தளங்களில் ஒரு செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. ஸோ என்ன செய்தி குறிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு மே 4 முன்பாக வெளியிட பள்ளி கல்வித்துறை திட்டம், மாணவர்கள் மகிழ்ச்சி, இணையதளத்தில் பார்க்க தயார் நிலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிட்டுருக்கு. இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தகவலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யாரோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 முன்னாடி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது. ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில் சரியாக வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நமக்கு என்னென்ன அப்டேட் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வெளியான ஒரு முக்கிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கான அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் மார்ச் 2026 மேல்நிலை 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றோருடைய பொதுத் தேர்வு அந்த முகாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பேஸ் பண்ணி தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6/4/2026 திங்கட்கிழமையிலேருந்து, அதாவது கிட்டத்தட்ட 10 நாட்கள் உங்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேம்ப் வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இன்றைக்கி ஒரு நாள் வேல்யூஷன் நடக்கும், நாளைக்கு வந்து கேம்ப் வந்து லீவு. மறுபடியும் வேல்யூஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 20/4/2026 அன்னையோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கை ஆன்லைனில் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கான ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே யார் எப்போ வரணும்னு சொல்லி டைமிங். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்புங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே மாதிரி சேலம் மாவட்டத்துலேயும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உதவி தேர்வாளர்கள் ஏஇ பட்டியல் பாடவாரியாக பணிவிடுப்பு சான்று. ஸோ இப்படி தான் உங்களுக்கான வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சென்டம் வந்து ஃபிசிக்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கெமிஸ்ட்ரியும் சென்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக பிஸ்னஸ் மேக்ஸில் இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சென்டம் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நடந்த வேல்யூஷனில். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து முடியுது. நிறைய சென்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயாலஜியோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேல்யூஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதில் பயாலஜிக்கெலாம் சீக்கிரம் முடிஞ்சு, பயோபாட்னிக் பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வந்து முழுமையாக வந்து அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி +2 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா விரைந்து முடிக்க வேண்டும்னு சொல்லி தேர்வுகள் துறை சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் பார்த்துருப்போம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவை முன்கூட்டியே வெளியிட திட்டமாக அரசு தேர்வுகள் துறை தரப்புலேருந்து
ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்திக்குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. ஸோ முன்கூட்டியே இந்த தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடறதுக்கான என்னென்ன சாதகங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ எலெக்ஷன் வந்து நடக்கிறதுனால அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் காப்பந்து சர்க்கார் தான். ரிசல்ட்டு மே 4ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா மே 4ஆம் தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மே 4ஆம் தேதி கேலண்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா டவுட்டு தான். மே 2ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை, அதே மே 3ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்று வெள்ளிக்கிழமை, அப்படின்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதிகளில் கண்டிப்பாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த 3 தேதிக்குள்ளே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 3 தேதிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடத்திற்கு முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடனாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ண வேணாம், எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 6ஆம் தேதி புதன்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மேபி வந்து 7ஆம் தேதியே ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய உயர்மட்ட ஆலோசனை வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி நடந்த பேப்பர் ரிவிஷன் கேம்பில் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள்கிட்ட கேட்டபோது +2க்கு மட்டும் ரிசல்ட் முன்கூட்டியே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா லீக் அவுட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நடந்த பேப்பர் ரிவிஷன் கேம்பில். ஏன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4, 5, 6, 7, 10 டீமு இறக்கி அந்த வேல்யூஷன் கேம்பை வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகளை கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா வெளியிடணும். அதான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தோட எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே ரிசல்ட் எப்போ வரும், முன்கூட்டியே வெளியிட்டுருவாங்களா, அப்படிலாம் லேட் ஆகுமான்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நர்வஸில் இருப்பாங்க. எவ்வளோ மார்க் வரும், என்ன பர்சன்டேஜ் வரப்போகுது, என்ன டோட்டல் வந்து வரப்போகுது, எந்த காலேஜில் சேர போகிற, இந்த மாதிரி நிறைய நர்வஸ் எல்லாமே இருக்கும். அதனால் முன்கூட்டியே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தோன்னா வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த கோரிக்கை வந்து பார்த்தோன்னா பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக இன்றைக்கி 38 மாவட்டத்தில் அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஆல் ஓவர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் ரிவிஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த தமிழ் இங்கிலீஷுக்கு மட்டும் பேப்பர் ரிவிஷன் கேம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதியோட வேல்யூஷன் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸு, ஸ்டாட்டு, பயோ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நடந்த வேல்யூஷன்லேயே முதன்மை பாடங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடத்தி முடிச்சதுனால உங்களுடைய மார்க் எல்லாமே முதன்மை பாடங்களுக்கு எத்தனை மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து வந்திருக்காங்க, எத்தனை மாணவர்கள் எக்ஸாமுக்கு வந்து வரல, எத்தனை சென்டம் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 90க்கு மேலே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 96 மேலே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஓவராலாக அந்த முதன்மை பாடங்களில் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக இப்போ அப்டேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு கான அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ரிசல்ட் பார்க்குறது எப்படி, உங்களுடைய டெம்பரரி மார்க் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ முன்கூட்டியே ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்பாகவே அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுறதுக்கான ஆலோசனை கூட்டம்ங்கிறது தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் அப்புறம் தான் நமக்கு தெரியும். 23ஆம் தேதி எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடியுது, எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா நடந்து முடியுது. அதுக்கு மேலே தான் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வுகள் துறை இயக்கம் மூலமாக நமக்கு அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர் எல்லாருமே கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th மட்டும் முன்கூட்டியே ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கு அந்த கல்லூரி சேர்க்கைகளுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ரிசல்ட்டு இருக்குது. இதில் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 10th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 12th சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா மெட்ரிகுலேஷனுக்கும் அந்த 12th ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெரிஃபிகேஷன் கேம்ப் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் டெய்லி 1 by 1 பேப்பர் வெரிஃபிகேஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன்.